ஸ்ரீராம ஜெயம். விவசாய தொழில் யார் செய்தால் அதிகமான லாபத்தை பெறலாம்? இப்ப விவசாயத்துக்கு பேஸான விஷயங்கள் என்ன? முதல்ல நிலம். இந்த நிலத்தை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். அதே மாதிரி நீர் முக்கிய ஆதாரம் அப்படின்ற அமைப்புகள்ல சந்திரன் ஜாதகத்துல நல்ல அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீர் பற்றாக்குறை அப்படின்ற அமைப்புகள்ல இருக்காது. அதே மாதிரி ஒரு விதையை விதைக்கிறோம், அது நல்லபடியா வளரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உயிரை கொடுத்து வளரக்கூடிய அமைப்புகளுக்கு காரக கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அப்ப ஒரு ஜாதகத்துல குரு, சந்திரன், செவ்வாய் 3 கிரகங்களும் ஒன்னோடு ஒண்ணு தொடர்பு கொண்டிருந்துச்சுன்னா அவங்களுக்கு விவசாயத்தினால் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். இதே அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா இந்த 3 கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் உங்களுடைய லக்னாதிபதியான அமைப்புகள்ல விவசாய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஜாதகத்துல வலுவான அமைப்புகள்ல இருந்து மற்ற அமைப்புகள், அதாவது குருவும் சந்திரனும் உப அமைப்புகள்ல இதோடு ஒன்னோடு ஒண்ணு தொடர்பு கொண்டு நல்ல யோக திசை, குறிப்பாக செவ்வாய் திசை நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்துச்சுன்னா, உங்களுடைய லக்னத்திற்கு செவ்வாய் யோக காரகனாக அமைப்புகள்ல இருந்துச்சுன்னா விவசாயம் செய்தீங்கன்னா விவசாயத்தின் மூலம் பல மடங்கு லாபத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நன்றி.